சேலம் மேட்டூரில் அரசு பேருந்தில் பயணம் செய்த குளத்தூரை சேர்ந்த செல்வகுமார் என்பவருக்கு பேருந்தில் செக்கர்கள் அபராதம் விதித்ததால் பரபரப்பு. அவரிடம் அவர் பயணம் செய்த பேருந்தின் டிக்கெட் இருந்தும் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. செல்வகுமார் தருமபுரியில் அந்த பேருந்தில் ஏறியிருக்கிறார். மேட்டூருக்கு அந்த பேருந்து 10 மணி அளவில் வந்திருக்கிறது. அப்பொழுது அங்கு நின்றிருந்த டிக்கெட் பரிசோதகர்கள் அவரிடம் டிக்கெட்டை கேட்டிருக்கிறார்கள். அவர் டிக்கெட்டை எடுத்துக் கொடுப்பதற்கு தாமதமானதால் அவருக்கு 300 ரூபாய் அபராதம் விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அவரிடம் டிக்கெட் இருந்ததால் அவர் மனமுடைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த சம்பவம் மேட்டூரில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தருமபுரியிலேருந்து மேட்டூர் வந்திருக்கேன். இப்போ எனக்கு குளத்தூர் லாஸ்ட் பஸ் போயிருக்க அவசரமாக இறங்கும் போது அவங்க டிக்கெட் கேட்டாங்க. டிக்கெட்டை நான் எங்கே வச்சேங்கிறத அந்த பதட்டத்தில் மறந்துட்டேன். நானும் போய் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். இல்லை எனக்கு பஸ்ஸு போயிருந்ததுக்காக நான் போய் காசு 500 எடுத்து கொடுத்துட்டேன். சரிங்க சார் போட்டுக்கன்ட்டு. ஆனால் திரும்ப பர்ஸை திறந்து பார்க்கும்போது டிக்கெட் பர்ஸில் தான் இருக்குது. எடுத்து காமிக்கிறேன். அப்போ தான் பேர் எழுதி இருக்கிறாங்க. போட்ட பில்லை கேன்சல் பண்ண முடியாது, எங்கே வேணாலும் போய் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது அப்படியே நீங்கள் எதுவும் பண்ணுங்க, அப்பயாவது எங்களுக்கு ஒரு விடிய காலம் பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க யார் சொன்னது? அந்த செக்கர். சரிங்களா? அப்ப இவங்க நைட்ல வேலை பார்க்க சொன்னதுக்காக ஒருத்தர் வந்து நியாயமா நடக்கிறத கூட இவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. எவ்வளவு ஃபைன் போட்டுருக்காங்க? 300 ரூபாய் ஃபைன் போட்டுருக்காங்க. 500 ரூபாய் கொடுத்துட்டேன், மீதி 200 நான் திருப்பி வாங்க மாட்டேன், அதையும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். நான் கொடுத்தா 500 கொடு, இல்லைன்னா நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். நான் டிக்கெட் இல்லாம இவங்க ஏத்திட்டு வந்துருவாங்களா அங்கிருந்து? நடுவில் எதுக்கு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து இத்தனை டிக்கெட் நோட் பண்றாங்க கண்ட்ரைட்டர். அதை இவங்க செக் பண்ணாங்களா? கண்ட்ரைட்டர் சீட்டை வாங்கி செக் பண்ணாங்களா? பண்ண கிடையாது. எடுத்த உடனே எவங்கிட்ட காசு வாங்கலாம்னு செக் பண்ணி எவன் மாட்டோம் தான் உட்காந்துருக்காங்க. இடையில தானே செக் பண்ணணும். எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க இடத்துல வந்து செக் பண்றாங்க? ஏன் வர பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இறங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? அப்பதான் வந்து அவன் நியாயமா இருக்கிறான் அர்த்தமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.